ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டீஃபன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, ஆப்வியஸ்லி இது வந்து ஷிஃப்ட் நியூ ஜென்ரேஷன் 2024 இப்போ லான்ச் ஆன மாடல் தான். இதுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. இது வந்து ஷிஃப்ட்டில் 4th ஜென்ரேஷன். ஆல்ரெடி லாஸ்ட் 3 ஜென்ரேஷனுமே ரொம்ப இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது வந்து மினி கூப்பரோட ஒரு ஃபஸ்ட்டு காப்பின்னே சொல்லலாம். மாருதி இன்றைக்கி வரைக்கும் மினி கூப்பரோட தான் காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. இது புதுசாக Z சீரிஸ் இன்ஜின்ற அவங்களோட ஐகானிக் இன்ஜினை வந்து இப்போ தான் கொண்டு வந்து, இவ்வளோ நாள் அவங்க K சீரிஸ் இன்ஜின் போயிட்டு இருந்தாங்க. இப்போ Z சீரிஸ் இன்ஜின் போயிருக்காங்க. இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். இது மொத்தம் 1200 சிசி. வாங்க ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டில் பாருங்கள். இதில் DRL கொடுத்துருக்குறாங்க வித் இண்டிகேட்டரோட எல்லாமே வந்துடுது. இதில் DRL ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்போடு வருது. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த குரோம் பார்த்தீங்களா, இந்த மிடில் உள்ளது எல்லாமே பியானோ பிளாக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே இது டாப் மாடல் ZHI மாடல்ன்றனால இதில் உள்ள டாப் எல்லாமே இருக்குது. இல்லை ஃபாக் லேம்புக்கும் பாருங்கள், அந்த சுற்றி ஒரு குரோமிங் எஃபெக்ட் கொடுத்து இது ஒரு ப்ரீமியமாக இந்த காரை வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸி ஹேட்ச்பேக் மாதிரி. கீழே ரியர் ஸ்பாய்லர் பாருங்கள், அதுவும் குரோமிங் எஃபெக்டில் வண்டி ஒரு லுக்காக கிடைக்கிறதுக்காக பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு லைன் பாருங்கள், இந்த லைனு எண்டு வரைக்கும் போயிருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா ரியர் ஸ்பாய்லர், இந்த ஸ்பாய்லரோட அந்த டயரோட பேடு கூட குரோமிங் எஃபெக்டில் கொடுத்து இது வந்து ஒரு ப்ரீமியம் கார் செக்மெண்ட் மாதிரி இது கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 16 இன்ச் டயர்ஸு. இது வந்து ஃபுல்லாகவே எந்த ஒரு ஆஃப் ரோடிங் போகும்போது கூட அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு ஹிட்டு இல்லை. பட் இது வந்து இன்ஜின் வந்து தான் இது 3 சிலிண்டர் இன்ஜின்னால கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. பட் அது கூட அவங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, வண்டியோட மைலேஜுக்காக தான் இது வந்து ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் சைடு வியூ பாருங்கள். அந்த நான் சொன்னல அந்த லைன் மேலே உள்ள லைனும் கீழே உள்ள லைனும் அப்படியே டச் ஆகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கீழே பேடிங்கும் ORVM மிரர்ஸு, அந்த பாருங்கள் விண்ட் வைசரில் கூட ஒரு குரோமிங் எஃபெக்ட் கொடுத்து அந்த எவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்கணும்னா அந்தளவுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த ஒரு கண்டினியூசி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் அந்த பிளாக் அந்த டயர்ஸ் கூட பாருங்கள், அலாய் வீல்ஸ் கூட டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். அந்த ரியர்லேயே அந்த பேடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பாய்லர் ஆக்சுவலி அந்த குரோமிங் எஃபெக்ட் மாதிரி இந்த கார் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. பட் இது நீங்கள் ஃபஸ்ட்டு LHI மாடலில் இதை எதிர்பார்த்தீங்கன்னா இது இருக்காது. இது ZHIன்றனால டாப் மாடலில் இது இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம எது வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல டோர் ஹேண்டில்ஸ் கூட சேம் கலர்ஸு. இதிலே வந்து குரோமிங் எஃபெக்ட்ஸும் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. ZHIல எல்லாமே டாப் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பாய்லரில் கூட மேலே ஒரு கலர் இருக்குது. அந்த ஸ்பாய்லரில் வந்து அந்த பியானோ பிளாக் கலர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பின்னாடி இது ஒரு மெட்டல் ஸ்டாப். இதுலேயும் கண்டினியூட்டி அந்த ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த ரியரும் கண்டினியூட்டி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் குரோமிங் எஃபெக்ட்லையும் கொடுத்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் பம்பர் கார்டு அந்த இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது ஏதாவது இதாகிறதுக்கு. பின்னாடி 4 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரியர்ஸ் இது எடுக்கிறதுக்கு இதில் கேமராஸும் வந்துடுது, ரியர் கேமரா. இந்த பாருங்கள் ரியர் டெயில் லேம்ப் பாருங்கள், அப்படியே ஒரு சி கட் மாதிரி கொடுத்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஷிஃப்ட்டுனாலே கிட்டத்தட்ட இது வந்து 4th ஜென்ரேஷன். இது வரைக்குமே இது வந்து எந்த இடத்துலையுமே யாருமே டிசப்பாயிண்ட் பண்ணலை. இது வந்து புது இன்ஜினாக அவங்க இதனால தான் ட்ரை பண்ணுறாங்க காம்பேக்ட்டுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பூட் இருக்குது, பார்சல் ட்ரே இருக்குது. சைடில் பாருங்களேன், இதுக்குள்ளே அவங்க ஜாக்கை வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ ஸ்பேஸ் கான்சியஸாக வச்சுருக்கிறாங்க நம்ம. அப்புறம் சைடில் வந்து ஒரு கவர் ஊக்கு இருக்குது, லைட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம பூட்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்காக பார்சல் ட்ரேயில் நம்ம நீட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு ஆக்சுவலி இது வந்து பலேனோவில் வரும்போது 60-40 ரேஷியோவில் இருக்குது. நம்ம 60-40 அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த சைடில் பார்ப்போம். சேம் அதே தான், அந்த லைன் அங்கே வந்த லைன் அதே தான் இதே இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. பட் உள்ளே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஏன்னா பலேனோ கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இதுவும் பலேனோ கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 தான் முன்னப்பினையில் வருது. இந்த கிளாஸஸ் எல்லாமே லேசர் கட் கிளாஸஸ். இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே ORVM கண்ட்ரோல் மிரர்ஸு, விண்டோ கண்ட்ரோல் சுவிச்சஸ்ஸு, சைல்ட் லாக் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த டோர் பேடில் கூட பாருங்கள் ஒரு குரோமிங் எஃபெக்ட் கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி டோர்லேயே பாருங்கள் ட்விட்டர்ஸ்க்கு ஒரு இடம் இருக்குது. பாருங்கள் ரியருக்கு இது வந்து சன்ஷேடுக்காக போட்டிருக்கிறாங்க. இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட இன்னும் மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த 50% தெரியணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஆடியோ ரூல்ஸு. பாருங்கள் சீட் ஆஷூல்ஸு ஃபேக்ட்ரி சீட்ஸ் தான். இது வந்து ஒரு என்னென்னா ஒரு பக்கெட் சீட் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த சீட்டில் உட்காரும் போது உங்களை வந்து பேக்கில் இருந்து ஒரு அரவணைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு காம்பேக்டாக இந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு.
பாருங்கள் ஆஸ் யூஸ்வல் அந்த ஷிஃப்ட்டுக்காக என்ன வச்சுருக்காங்க அந்த பேட்ஸ் எல்லாமே அந்த லைட்டெல்லாம் எரியிற மாதிரி. அது பாருங்கள், அது பக்கத்தில் இதில் வந்து அந்த சி செக்ஷன்றது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீக்கரில், ரியர் லைட்டில் எல்லாத்துலேயுமே. இப்போ வாங்க இதுதான் மெயின். வண்டியோட ஸ்டேரிங்கை பாருங்கள். ஸ்டேரிங்கில் பாருங்கள் குரோமிங் எஃபெக்டோட அந்த ஸ்டேரிங் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் பியானோ பிளாக்குன்ற அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே எடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங்கிலேருந்து அந்த மியூசிக் சிஸ்டம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டேரிங்கில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் கனெக்டிவிட்டிஸு, வால்யூம் அப் அண்ட் டவுன், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட அந்த இதில் எல்லாமே காமிக்குது. இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் கனெக்ஷன்தால ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நம்ம வண்டி ரைடிங்கில் இருக்கும்போது நம்ம பிளேயரில் போய் பாட்டு மாற்ற தேவையில்ல, எதுவுமே வேண்டாம். பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பாருங்கள், நடுவில் எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல். இது வந்து டிஎஃப்டி கலரு. இதில் வந்து ஆன்டி ஸ்லிப் இதெல்லாம் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து புஷ் டாப் பட்டன்ஸ்லாம் இது இருக்குது டாப் வேரியண்ட்னால. பட் எல்ஐசியில் அப்படி வராது, நம்ம கீ ஸ்டாப் தான் வரும். இப்போ வர பேசிக்காக எல்லா கார்லையுமே இந்த டேஷ்போர்ட் கேமரான்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த டேஷ்போர்ட் கேமரா எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸுக்கோ நம்ம மேலே எந்த தப்பு இல்லைனாலும் இந்த கேமரா எப்போவுமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாருமே இப்போது இல்லாதவங்க கூட அவங்கவுங்க கார்ஸில் இந்த டேஷ்போர்ட் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுவும் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ மாருதிக்குனே ஒரு டாப் மாடல் ஸ்மார்ட் பே ப்ளஸ் ப்ரோன்னு வாங்க. இந்த மாடல் வந்து 9 இன்ச்சு டிஸ்பிளே. இதில் வந்து எல்லாமே ஆவரேஜ், வண்டியோட ஆவரேஜ் டைமு, கனெக்டிவிட்டி எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு வேறு ஒரு சிஸ்டம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த சிஸ்டத்தில் அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. பட் இதில் நீங்கள் யூடியூப் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் சாங்ஸ் ரன்னிங் அந்த என்னமோ அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் சில எக்யூப்மெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு நீங்கள் கார் ப்ளே எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வருது. இதில் ப்ளஸ்ஸாக இந்த ஷிஃப்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஷிஃப்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பென்ட்ரைவ் ஆக்சஸ் எல்லாமே இதில் இருக்குது. பாருங்கள் இந்த கியர் பாக்ஸ் பாருங்கள் எல்லாமே குரோமிங் எஃபெக்ட். இந்த ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் டைப் இதுலேயும் எல்லாமே ஒரு குரோமை வச்சு தான் குரோமிங்கிற மாதிரி பியானோ பிளாக் டிசைனை வச்சு தான் இவங்க வந்து எல்லாமே கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்து பூட் பாருங்கள், லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு. இதில் வந்து முன்னாடி மிரர் வரல. மிரர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாங்க இப்போ பின்னாடி உள்ள சீட்டை பார்ப்போம். பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் காம்பேக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு 4 பேர் போகிற கார் தான். இந்த பேட் பார்த்தீங்களா, இந்த பேடை வந்து வந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் மேட் போயிருங்க. இந்த பேடு வந்து அந்தளவுக்கு சக்ஸஸாக இல்லை இது வந்து, ஓகேங்களா. ஏன்னா அந்தளவுக்கு உள்ள டஸ்ட்டு ஏற தான் செய்யுது. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த 60-40 சீட் ரேஷியோன்ட்டு. நீங்கள் ஏதாவது லோடுக்கு கொண்டு போக வேண்டியிருக்குது, திங்ஸ்லாம் கொண்டு போகணுன்னா ஒரு சீட்டை பெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 3 பேசஞ்சர்ஸாக கூட போகலாம். பாருங்கள் இந்த சீட்டு சிம்பிள் ஒன் டச் ப்ரெஸ் தான் பண்ண உடனே அந்த சீட் அப்படியே இதாகிடுது. நம்ம பின்னாடி இருந்து எல்லாமே நம்ம என்னென்ன லோட்ஸ் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம ட்ராவல் பேக்ஸ் எல்லாமே இந்த சைடில் கூட வச்சுக்கலாம். இல்லை இதை 1 பேக் வச்சுட்டு அந்த 3 கூட அந்த 2 கூட நம்ம 60% நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு நல்ல கம்ஃபோர்ட் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ரியர் ஏசி வந்துடுது, அதிலே சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அந்த ஒரு ப்ரீமியமான லுக் நல்லா நீட்டாக இருக்குது. குரோம் மேலே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஃபர் தான் வருது. இன்னும் அதை கொஞ்சம் பிளாக்கில் தீமில் கொண்டு போனாங்கன்னா இன்னும் ஒரு ப்ரீமியமாக இருக்கும். லைக் இந்த ரோல்ஸ் ராய்ஸில், பிஎம்டபிள்யூலலாம் இன்னும் வேறு கலர்ஸ்லலாம் இருக்குது. வாங்க இப்போ ஃபைனலாக இன்ஜினை பார்த்துருவோம். நான் சொன்னல இது வந்து ஜெட் சீரிஸ் இன்ஜின். இதுதான் மாருதி ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் இந்த டியூன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இது 3 லிட்டர் இன்ஜின் தான். பழைய 4 லிட்டர் இன்ஜினை காமிக்கும் போது இது ரொம்ப கம்மி தான். இந்த கார் வந்து 7 lakhsலேருந்து ஆரம்பித்து 10 lakhs வரைக்கும் வருது. இது வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான். அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரோட விலை வந்து மாறுபடும். இந்த கார் வேல்யூ ஃபார் மணின்னு சொன்னோம்னா இதோட டாப் வேரியண்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி. அது மாதிரி இதில் மேனுவல் வெர்ஷன் போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை எங்கள் கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்க்குறவங்க நீங்கள் இது அடுத்த மாடலான பலேனா வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பேசிஸாகவே இருக்கும். பட் அதுக்கு ஒரு 10,000 20,000 அந்த ரேஞ்சில் தான் பவர் மணி வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தான் இது. பட் இது ஸ்போர்ட்டி அந்த ஷிஃப்ட் லஃபருக்கு ரொம்ப பிடிக்கும்.